11 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது. 11 lakh crore 11 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு. ஆனா ஒரு ரூபா கூட ஒதுக்கல இவங்கள மாதிரி ஒதுக்கலங்கிற கவலையை சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. அது 11 லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கு அப்படிங்கறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கு. யோசிச்சு பார்க்கணும். 5 வருஷம் இடைவிடாமல் எவ்ரி மந்த் 80 கோடி பேருக்கு விலை இல்லாமல் ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தான் கொடுத்திருக்காரு நினைச்சிட்டு. ஏன்னா ரேஷன் கடையில் உட்கார்ந்துருக்கிற ஆட்கள் எல்லாருமே கீழே இருந்து மேலே எல்லாருமே பாக்கெட்ல தளபதி படத்தை போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப என்ன அவர் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது யார் கொடுத்தா யாருடைய ஃபண்ட் அப்படிங்கிற கேள்வியே இல்லாம போச்சு. தான் என்ன செஞ்சிருக்காங்க, கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 27 பைசா நான் சொல்ல போறேன், 1 ரூபா கொடுத்தா 27 பைசா தான் வருது, தமிழ்நாட்டுக்கு ஃபண்டே வரல அப்படின்றாங்க. என் தங்கச்சி பத்தி ஒருத்தர் பேசினா நான் விட்டுருவேனா? என் மதத்தை பத்தி பேசினா நான் விட்டுறதா? இந்தியாவை போல உலகத்தில் அத்தனை மதத்துக்கும் அடைக்கலம் கொடுத்த ஒரு நாடு உலகத்தில் கிடையாது. பல இஸ்லாமிய நாடுகளை விட அதிகம் இஸ்லாமியர்களை கொண்ட நாடு இந்தியா. இன்னைக்கு வரைக்கும் ஒரு கலவரம் கிடையாது. எல்லோரும் அரவணைச்சிருக்கிறது இதோ நரேந்திர மோடி சொன்ன விஷயம் அல்ல, பிஜேபி சொன்ன விஷயம் அல்ல. இந்த மதம், இந்த மண்ணின் மதம் அத்தனை பேருக்குமானது. எல்லோரும் பகுத்தறிவு, கடவுள் மறுப்பு அத்தனையுமே பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் பேசின ஜாபாலின் பல முனிவர்கள் 100 பேர் இருந்தாங்க. அவர்களையும் சேர்த்து அவர்களையும் ரிஷி என்று கொண்டாடிய மதம் இந்து மதம். விவேகானந்தர் சொல்றாரு, அந்த மதம் இந்த மதம் இல்ல. என்னப்பா மத்த மதத்துல ஒரு கடவுள் இருக்காரு, உங்க கடவுள் 33 கோடி கடவுள். அவர் சொல்றாரு, ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு தனி மதம் என்று சொல்லும் வரை என்னுடைய மதம் விரிவடையிட்டார். ஒவ்வொருத்தரும் ஒரு மதம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். இவ்வளவு பெரிய பெருந்தன்மை